நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு 200 கம்பெனி துணை ராணுவ வீரர்கள் தேவை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட அகழாய்வின் அறிக்கை 9 மாதங்களில் வெளியாகும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயதரணி காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்திருப்பது இந்த தேசத்திற்கு செய்யும் மாபெரும் துரோகம். அரசியல் பெண்களுக்கு எப்போதும் போர்க்களம்தான். ஒவ்வொரு நாளும் நெருப்பாற்றை நீந்திதான் கடக்க வேண்டி இருக்கிறது. பெண்களின் உழைப்பும் திறமையும் செல்வாக்கும் அவ்வளவு எளிதாக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பது உண்மைதான். அதற்காக கொள்கையில் இருந்து மாறுவது சரியல்ல என்று கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் 10 ஆண்டுகளாக இருக்கிறோம். அதிமுக கட்சி விவகாரத்தில் நீதிமன்றத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கும் அனைத்து தீர்ப்புகளும் தற்காலிகமானவை. தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நிதி நெருக்கடியால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்களுக்கு கடந்த டிசம்பர், ஜனவரி மாத சம்பளம் வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து அங்குள்ள பணியாளர்கள் 9 நாட்களாக போராடி வருகின்றனர். இதை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை. அரசு சார்பில் நிதி வழங்கப்பட்டால் மட்டுமே நிலைமையை சமாளிக்க முடியும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்காக 3200 ஏக்கர் விளைநிலங்களை கையகப்படுத்தும் தமிழக அரசின் நடவடிக்கைக்கு எதிராக அப்பகுதி விவசாயிகள் 6 மாதங்களுக்கு மேல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை கைது செய்து குற்றவாளிகளைப் போல் நடத்துவது கடும் கண்டனத்திற்கு உரியது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சிப்காட் விரிவாக்க திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். கிராமங்கள் தோறும் நவோதயா பள்ளிகள் துவக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகிறார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் அனுமதிக்கப்படாததற்கு பயிற்று மொழியாக தமிழ் இடம்பெறவில்லை என்பதுதான் காரணம். ஹிந்தி, ஆங்கிலம் மட்டுமே பயிற்று மொழிகள். நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் துவக்கப்படும் முன் தமிழும் பயிற்று மொழியாக இடம்பெறும் என்ற உறுதியை அண்ணாமலை கொடுப்பாரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை கேள்வி எழுப்பியுள்ளார். ராமராஜ்யம் இருந்ததா என தெரியாது, ஆனால் திராவிட மாடல் ராஜ்யம் நல்லாட்சியாக உள்ளது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். உண்மைதான். ஊழல் மாடல் ராஜ்யத்தில் உள்ளவர்களுக்கு நேர்மை ராஜ்யம் இருந்ததா என தெரியாமல் இருப்பதில் வியப்பில்லைதான் என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். நிலத்தரகர் கொலை வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் உட்பட 11 பேரை விடுதலை செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சிவகங்கை அருகே கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை ஒட்டி நெல்லையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு இன்று வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடியில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு வளர்ச்சி நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். கேரளம், தமிழகம், மகாராஷ்டிரம் ஆகிய 3 மாநிலங்களில் இன்று நாளையும் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் பல்வேறு நலத்திட்ட தொடக்க நிகழ்ச்சிகளிலும் கட்சி பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்கிறார். சீன நிறுவன ஊழியர்களுக்கு சர்ச்சைக்குரிய வகையில் நுழைவு இசைவு பெற்றுத்தந்தது தொடர்பான சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மற்றும் பிறர் மீது குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோடை காலத்தை முன்னிட்டு ஆவின் பால் உப பொருட்கள் விற்பனையை 20% அளவுக்கு உயர்த்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். தனக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 554 ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் பணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார்.
அப்போது பேசிய பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியா எவ்வாறு உருவாக வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகபட்ச உரிமை நாட்டின் இளைஞர்களுக்கு உள்ளது. அத்தகைய இளைஞர்களின் கனவுதான் எனது தீர்மானமாக இருக்கும் என்று பிரதமர் பேசியுள்ளார். குடும்ப கட்சிகளின் கூடாரமான எதிர்க்கட்சிகளின் INDA கூட்டணி ஊழல் பணத்தில் கட்சி நடத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சத்தீஸ்காலி பகுதியில் நில அபகரிப்பு, பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷாஜகான் ஷேக்கை கைது செய்ய கொல்கத்தா உயர்நீதிமன்றம் மாநில காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவர் 7 நாட்களில் கைது செய்யப்படுவார் என்றும், ஷேக்கை தங்கள் கட்சி பாதுகாக்கவில்லை, நீதிமன்ற உத்தரவுதான் அவரை கைது செய்வதை தடுத்தது என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.